என்னங்க, லதா மேடமும் உங்க பொண்ணுங்களும் எப்படி இருக்காங்க? காப்பாத்துறதுக்காகத்தான் போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த அம்மாவும் பொண்ணுங்களும் பிழைக்க வைக்கணுன்றதுக்காக காமராசுங்கிற ஒரு வித்தியாசமான மனுஷன் சொன்னதை கேட்டப்ப இயேசுநாதரோட சிலுவை பயணம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அப்படி என்ன சொன்னா? என் உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸையும் எடுத்து அந்த 4 பேரையும் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டான். ஆசையை அடைக்கணுமா புத்தன்னு நான் புத்தகத்துல படிச்சிருக்கேன். ஆனா நீங்க நேர்லயே பாத்திருக்கீங்க. நாம ஆசைகளுக்கு அடிமையாகி எந்திர வாழ்க்கை நடத்துறோம். ஆனா காமராசு தனக்குன்னு வாழாத கூட்டத்தை சேர்ந்தவன். இனிமே அவன் கால் செருப்பை பாத்தீங்கன்னா கொண்டு வந்துருங்க. அத பூஜை ரூம்ல வைக்கணும். யாரோ வந்திருக்காங்க பாரு. வணக்கம்மா. நீங்க யாரு? என் பேர் காமராஜ். டாக்டர் இருக்காங்களா? இருக்காரு. வாங்க, உள்ள வாங்க. வணக்கம் டாக்டர். வா காமராசு. டாக்டர், அந்த 4 பேரை காப்பாத்துறதுக்காக என்னை கொடுத்துட்டா செத்து போயிடும் நினைச்சீங்களா டாக்டர்? அதான் இல்ல, இந்த ஒரு உயிர், அந்த 4 பேர் உயிரை காப்பாத்துறது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதை எனக்கு கொடுங்க டாக்டர், பிளீஸ். ஆக்கப்பட்ட பொருள்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தம்னு சொல்லுவாங்க. அதை நான் ஏத்துக்க மாட்டேன். கடவுளுக்கு சொந்தம். அந்த கடவுளை நேரம் வந்து கேட்டாலும் இதை நான் செய்ய மாட்டேன், என்ன விட்டுருப்பா. உயிர்ல இருந்து உயிர் கொடுக்கிற வித்தைய ஒரு தாயால மட்டும் தாப்பா செய்ய முடியும், மத்த யாராலும் செய்ய முடியாது. நான் ஒரு டாக்டர், என்னால உயிரை காப்பாற்ற முடியுமே தவிர அழிக்க முடியாது. அதைத்தான் டாக்டர் நான் சொல்றேன், அதைத்தான் நான் சொல்றேன். அந்த 4 பேரோட உயிரை நீங்க காப்பாத்தணும். அவங்கள நம்பி இருக்க 5000 குடும்பம் வாழணும். வாழணும் டாக்டர், வாழணும். காமராசு, உணர்வுகளை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் காமராசு. அதுக்காக இப்படியா பண்றது? பசுமாட்டு காம்பு சுரக்கிற பாலை ரத்தம்னு பார்த்தா குழந்தை கொடுக்க முடியுமா? தேவையான நோக்கத்தோட தான் பார்வை இருக்கணும். கர்ணன் குருதியை உயிராக கொடுத்தது காவியம் என்றால் காமராசவின் கனவை மனித நேயமாக பதிவு செய்ய விடுங்கள். சட்டத்தின் பார்வைப்படி இப்போது நான் மரணத்தின் வாசலில் இருக்கும் விபத்தான நோயாளி. சட்டத்தின் பாதுகாப்புடனே நீங்கள் என்னை எடுத்து லதா அம்மாவையும் சகோதரிகளையும் காப்பாற்றுங்கள். மனித நேயத்துடன் காமராசு. காமராசு, ஆபரேஷனுக்கு அப்புறம் போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இப்பவும் என் விருப்பத்தோட தானம் பண்றேன்னு எழுதி கொடுத்துட்டியடா. இங்கே என்னை காப்பாத்திட்டியடா. நீ மனுஷனா அவதாரமா?
செல்கையில் காற்று உணங்கி செல்லும். மருந்து செய்ய முடியாத சாதனையை மனசு செய்யும் ஐயா. தேகம் முழுவதையும் தியாகம் செய்தவன் தேவன் என்றால் பொய்யா. இங்கு காண்பதெல்லாம் அரிதாரம். நீ மனிதன் அல்ல அவதாரம். செத்தும் கொடுத்தான் சீதைக்காதி சாவில் எரியும் ஜோதி. ஐயா காமராஜ் என்ன விட்டு போயிட்டீங்க. ஐயோ காமராஜ், ஐயோ காமராஜ் வேற எங்கேயும் இல்லம்மா, உங்ககிட்ட இருக்கா. இந்த தங்கச்சிட்டு இருக்கா, அந்த தங்கச்சிட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டல் ஒரு தங்கச்சி இருக்காளே அவகிட்டே இருக்காம்மா. நம்ம காமராஜ் உங்க எல்லாத்தையும் இருக்கா அம்மா. வாழ உடம்புல பலம் வேணும். நாளைக்கு சாகவும் மனசுல துணை வேணும். நீ எழுதின வரி எனக்கு பிடிச்சிருக்கு காமராசு. Kamarasu is a symbol of mankind. As Kamarasu had improved the mankind through his own sacrifice, the Best Man awarded is given by our team for this year. Thank you. ஒரு குக்கிராமத்துல பிறந்த எங்க காமராசோட புகழ இந்த உலகம் பூரா தெரியற அளவுக்கு பண்ணிட்டீங்கம்மா. உங்க குடும்பம் வாழடி வாழையா நல்லா இருக்கணும் தாய். இங்க என்ன நடக்குது? எதுக்காக இந்த கூட்டம்? இன்னைக்கு காமராசுடைய நினைவு நாள். இவங்கெல்லாம் தங்களுடைய மரணத்துக்கு அப்புறம் உறுப்புகளை தானம் பண்றதுக்காக ரெஜிஸ்டர் செய்ய வந்திருக்காங்க. ஒரு முறைதான் இந்த வாழ்க்கையே, இதை